Hi guys, 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 ஓட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸ் பாருங்க. இண்டிஜினியஸ்லி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலி அப்படிங்கிறது ஆன்சர். அதுக்கப்புறம் பிளென்டிவ்லி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேட்லி அண்ட் அன்பர்டர்ப்லி சரி அன்பர்டர்ப்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்டிஸ்டர்ப்டு அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து ஆண்டனிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெட் இருக்கு இல்லையா, இந்த வெட்டுக்கு ஆன்சர் என்ன பிளண்ட். அதுக்கப்புறம் கிரஃபுல் அப்படின்னா ஹாப்பிலி, இன்க்ளூஷன் அப்படின்னா எக்ஸ்க்ளூஷன், இது ஈஸியா எழுதலாம் இல்லையா. ஓகே, அடுத்த ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரேடி. அதுக்கு அடுத்த 8th கொஸ்டின் பாருங்க. நியூட்ரிஷன் இதோட ப்ரிஃபிக்ஸ் என்ன மால் நியூட்ரிஷன். அடுத்து ஹெச்டிஎம்ஏ இருக்கு இல்லையா, ஹெச்டிஎம்ஏ ஹெச்டிஎம்ஏயோட ஃபுல் ஃபார்ம் ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். அடுத்து பிரியா ஃபெல்ட் ஹாப்பி டு டேஸ் த நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டி ஆஃப் கலிபோர்னியா. ஸோ இதுக்கு வரக்கூடிய கரெக்டான ஃப்ரேஸ்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் அலாங் வித். டிராஃபிக்னா இதோட காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம். அதுக்கப்புறம் ஐ ரீச்டு மிஸ்டர் எம் ஹேமர்ஸ் கார்டன் ஆல் அவுட் டேஸ் லீவ். அவுட்னு வந்தாலே அவுட் ஆஃப், அவ்வளோதான் முடிஞ்சு. ஐ ஹேட் சச் ஷாக் வென் த டையிங் மேன் bolted the door and dash it. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் இட். அடுத்து வி ஆர் ஆன் அவர் வே டு கல்கத்தா டேஷ் சென்னை. ஆக்சுவலா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வியா சென்னை அப்படின்னு வரும். இந்த வியா சென்னை அப்படிங்கறதுனால பை வருமா இல்ல ஃப்ரம் வருமாங்கிறது கன்ஃபியூஷன்ல இருந்துச்சு. பட் ஒரு டூ வந்தாவே நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணிக்கோம் இல்லையா, ஸோ அப்போ ஃப்ரம் வந்து நமக்கு ஆன்சரா இருக்கும். ஓகே, 2 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். இதுல இந்த கொஸ்டின் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல கிடையாது. ஸோ மேபி இதுக்கு வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா. இதுல வாட் டஸ் போயிட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் சாங். இது செகண்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா நோ மேட்டர் இஃப் திங்ஸ், எதுவா இருந்தாலும் அதை பத்தி அவர் வந்து கவலைப்படுத்த மாட்டாரு. அதான் நோ மேட்டர் இஃப் திங்ஸ், இந்த செகண்ட் ஒன்க்கு. அடுத்த 20th கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ, பி ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் நீங்க எடுத்ததுனாவே போதும், ஆன்சர் செக் பண்றதுக்காக தான் போட்டுட்டு இருக்கோம். அடுத்து 21st வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட், த லேசி கிரிக்கெட் நடந்தாலும் சரி இல்ல கிரிக்கெட் நடந்தாலும் சரி. பி ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் சாங்ஸ் டே அண்ட் நைட் அண்ட் டான்ஸ், அது ஆன்சர். அதுக்கு அடுத்து டஸ் த ஹவுஸ் ரிமைன்ஸ் த சேம் எவ்ரிடேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட், அது வந்து அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ சேமா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஈச் டே அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒய் டஸ் த போயட் கன்சிடர் த ஹவுஸ் டு பி மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் நீங்க எழுதினாவே போதும். ஓகே, அதுக்கு அடுத்த கிராமர் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் த ஸ்பீச். பானு சேஸ் ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடேன்னு இருக்கு. நம்ம எப்படி எழுதுனா பானு சேஸ் தட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடேஸ். ஓகேங்களா. அடுத்து அவர் ஆர்மி ஹாஸ் டிஃபீட்டட் த எனிமி, இது வந்து அதர்வைஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. த எனிமி ஹாஸ் பீன், ஹாஸ் இருக்கிறதுனால ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. அடுத்து பஞ்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாவ்ல ஹச் வந்து கேப்ஸ்ல மேல அப்போஸ்ட்ரோபி வந்துடணும். ஹாவ் யூ கம் ஃப்ரம் அந்த ஹோல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹச் கேப்ஸ்ல எழுதணும். மேல அப்போஸ்ட்ரோபி கொஸ்டின் மார்க் ஹி ஹாஸ்கட், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் 26 வந்து பாத்தீங்கன்னா ஷி இஸ் சிக் பட் ஷி அட்டன்ஸ் த ரிஹர்சல் இருக்கு. டெஸ்பைட் ஹர் சிக்னஸ் ஷி அட்டன்ஸ் த ரிஹர்சல் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் எழுதலாம். இதுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் த மவுண்டைன் ரோட் இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ். த மவுண்டைன் ரோட்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ் மேல நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து செகண்ட் ஒன்க்கு வந்து பாத்தீங்கன்னா த சி கேன் கெட் ரியலி டஃப். த சி கேன் கெட் ரியலி டஃப் வென் த வந்து அகைன் நம்ம யூஸ் பண்ணும். வென் த வின்ஸ் ஆர் அப், அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகேங்களா, நம்பர் போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ரோட் மேப் ஆஸ் யூஸ்வல் நீங்க எப்பயும் போல நார்மலாவே எழுதிருப்பீங்க. 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா சீகல்ல. அதுக்கப்புறம் டெக்னாலஜில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஈஸியா ரெண்டுமே எழுதிருக்கலாம். போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அந்த போயம்ல பாத்தீங்கன்னா லைஃப் அண்ட் நோ மென் ஆர் ஃபாலிங் கேட்டாங்க. இல்லைன்னா இங்க பாருங்க, இங்க நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. த விண்ட் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்ட், சம்மர் அண்ட் வின்டர் ஆர் லைக் தஸ் கோல்ட். ஸோ இந்த கம்பெனி ஸ்ட்ரீட்டுக்கு அந்த
போயம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இதுல கேட்ட கொஸ்டின் பாருங்க. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, ஸ்கோல்டு, மீட், ஸ்ட்ரீட் இதான் ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு ஒரே சவுண்ட்ல, இது ரெண்டு ஒரே சவுண்ட்ல முடிஞ்சிருக்கும். அப்ப ஏஏ பிபி. ஃபோர்த் லைன்ல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட். இது வந்து ஒரு க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அவங்க அந்த அந்த தெருவில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பர்சனோட குவாலிட்டி பத்தி சொல்லுதா, அப்ப பர்சனிபிகேஷன். ஆல்டர்னேட்டிங் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லைன்ல சம்மர் அண்ட் ஸ்கோல்டு தான். ஓகேங்களா? 36 நம்ம வந்து பேராஃபிஸ் தான் எழுத போறோம். 37 ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதுல பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். லிட்டில் பீட்டர் வாஸ் ஆஸ்க்டு டு டேக் கேக்ஸ் ஃபார் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பை ஹிஸ் மதர். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வைல் ரிட்டர்னிங் he hears water trickling from the dike. Peter realized the danger of flooding. அதுக்கப்புறம் பீட்டர் ஸ்டாப் த ஆங்கிரி வாட்டர் வித் his finger the entire night and saves the village. அதுக்கப்புறம் பீட்டர் பிகம்ஸ் த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். இதுதான். அதுக்கடுத்து பேராகிராஃப் கொடுத்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ஸ் பேராகிராஃப் கொடுத்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? ஹவ் வாஸ் zigzag வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் zigzag வாய்ஸ் கிளியர் அண்ட் கமெண்டிங். அதுக்கப்புறம் மென்ஷன் த டூ எக்ஸ்பிரஷன்ஸ் zigzag மென்ஷன் த அபோவ் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் கிரம்பி எக்ஸ்பிரஷன்ஸ். இதுதான் அந்த zigzag காட்டக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ். ஹூ ஹேட் ட்ரைன்டு zigzag. zigzag ட்ரைன் பண்ணவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் விச் டாக்டர் அண்ட் டாக்டர் சோமு. ஹவு டஸ் டாக்டர் கிருஷ்ணாஸ் கிளினிக் டிரான்ஸ்ஃபார்ம்டு. இங்க இருக்கு பாருங்க. டாக்டர் கிருஷ்ணாஸ் கிளினிக் யூஸ்வலி a noise sea of tears and tantrums was transferred into. இதுல இருந்து நீங்க எழுதினா போதும். transferred into calm orderly place as zigzag efficiently smooth. zigzag வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே அந்த குழந்தைங்க அழுவுறதுல நிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க, அமைதியா இருக்க ஆரம்பிச்சாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதை எழுதிக்கலாம். zigzag never slept or snowed even for a second. இங்க இருக்கு பாருங்க. இந்த லைன்ல இருந்து மிஸ் ஆன போர்டு கேட்டிருக்காங்க, அதுதான் நம்ம அங்க எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 39 அட்வர்டைஸ்மெண்ட். 40 வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். 41 வந்து பாத்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங். அதுக்கப்புறம் 42 பிக்சர் காம்ப்ரஹென்ஷன்ஸ். எல்லாமே ஈஸியானதா கேட்டிருந்தாங்க. 43 சம்மரி ரைட் ஆர் நோட்ஸ். எது வேணாலும் நீங்க எழுதிருக்கலாம். ஓகே. அடுத்து 44 எரர் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிச் இஸ் ரைஸ் இஸ் எ ஸ்டாப்பிள் ஃபுட் ஆஃப் ஏஷியன்ஸ் இருக்கு. அது ஏஷியன் பீப்புள்னு தான் எழுதணும். பிகாஸ் சத்யா வாஸ் ஓல்ட் ஹி வாக் ஸ்லோ அப்படின்னு இருக்கு. அவங்க வயசானதுனால மெதுவாவே நடப்பாங்க அப்படிங்கிறப்ப ஸ்லோலி அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணோம். ஸ்லோ பட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஆக்சுவலா இந்த இடத்துல பட்டுமே வரலாம். ப்ராவர் படி நமக்கு பட்டுமே கரெக்ட் தான். பட் நம்ம அதிகமா கேள்விப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் தான் இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ங்கிறதால நம்ம அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அண்ட் இடத்துல எது இருந்தாலுமே கரெக்ட் தான். ஐ ஆட் டு பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். ஆட் டு பி தட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சர் பண்ணக்கூடியது பிளஸ் பி வந்துருச்சு. பி வந்தாவே நம்ம வில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப வில் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட். லேர்ன் எ லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். லேர்னிங் எ லாங்குவேஜ் படிக்கக்கூடியது நமக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ லேர்ன் வராது, லேர்னிங் வரும். அதுக்கப்புறம் போயம் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் எவ்ரி உமன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஈஸியா தான் இருந்திருக்கும். அதே மாதிரி 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி முலன் கேட்டாங்க. அடுத்து லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் வந்து இன்னொரு ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனா அந்த டே வித்தின் 2889 அது கேட்டாங்க. அதுக்கு அடுத்த பேராகிராஃப் கொடுத்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹூ பிராக்டிஸ் பார்ட்டிசிபேட் இன் எ பியர் ஹண்டிங் ட்ரிப் இன் மிசிசிபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இருக்கு பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து வேர் டிட் மிச்டம் பிளேஸ் த ஸ்டஃப்டு பியர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன். இது இங்க இருக்க பாருங்க. பிளேஸ்ட் தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ இருக்கு இல்லையா? அதுல இருந்து இந்த டெடி பியர் வரைக்கும். சாரி, ஆஃப் தியர் ஷாப் வரைக்கும் எழுதுனா போதும். வாட் வாஸ் த நியூஸ் தட் ஸ்ப்ரெட் அரௌண்ட் த கண்ட்ரி அபவுட் டெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் நியூஸ் இருக்கு இல்லையா? இதுல இருந்து அந்த பியர் வரைக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன். ஹூ இஸ் த ஷாப் ஓனர். இந்த ஷாப்போட ஓனர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோரிஸ் மிச்டம். இவர் தான் ஷாப்போட ஓனர். அதுக்கப்புறம் வாட் டிட் ஹி டூ இன் த ஷாப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இங்க இருந்து நீங்க இது வரைக்கும் ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? வாட் இஸ் ஹியர் டு டிசைட். ஹியர் டு டிசைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வாட் வில் யூ பி வென் யூ க்ரோ அப். there are so many career இருக்கு இல்லையா? இது வரைக்கும் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இதுவும் இந்த செகண்ட் லைன்ல they are so many career இது வரைக்கும் எழுதுனா போதும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு. செகண்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஜாப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்ஸ், டாக்டர், டீச்சர், கிரிக்கெட்டர் இதெல்லாமே கிரிக்கெட் இதெல்லாமே இங்க இருக்கக்கூடிய ஜாப்ஸ். இந்த போயம் லைன்ல என்னென்ன வேர்ட்ஸ் வந்து என்னென்ன டேஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே அண்ட் டியூஸ்டே, சாரி தேர்ஸ்டே.
அதுக்கப்புறம் வாட் கேரியர் வுட் யூ லைக் டு சூஸ் இன் ஃபியூச்சர். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளா எழுதுறது தான். ஸோ அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. இதே மாதிரி தான் அடுத்த மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே நமக்கு வரும்போது தமிழை கம்பேர் பண்ணும்போது இப்ப இங்கிலீஷ் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா. ஓகே, இதே மாதிரி மேக்ஸ், சயின்ஸ், சோசியலும் நமக்கு வந்துடும். எல்லாமே ஈஸியா 450 மேல தான் மார்க் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிச்சா மட்டுமே போதும். ஓகேங்களா. ஆஹ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஆன்சர்ஸ் வச்சு நீங்க செக் பண்றப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கரெக்டா இருக்கு, எவ்வளவு மார்க் நமக்கு கம்மியா போகுது அப்படிங்கறத அதை பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களையுமே ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.